வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற செலெக்ஷன் சார்ட் அல்காரிதம் அண்ட் தென் செலெக்ஷன் சார்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செலெக்ஷன் சார்ட் அப்படின்றது என்னென்னா சிம்பிள் சார்ட்டிங் அல்காரிதம். ஸோ சார்ட்டிங் அப்படின்னாலே மீனிங் என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அரேஞ்சிங் த கிவன் செட் ஆஃப் நம்பர் இன் எய்தர் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இஸ் நோன் அஸ் சார்ட்டிங். ஸோ சார்ட்டிங் வந்து ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் நம்ம பபிள் சார்ட் பற்றி பார்த்துருக்கோம். பபிள் சார்ட் அப்படின்றது ஒரு இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ செலெக்ஷன் சார்ட் எடுத்து பார்க்க போகிறோம். செலெக்ஷன் சார்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பாஸ்லேயும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணோம் செலெக்ஷன் சார்ட். ஸோ இந்த அல்காரிதம் என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற அரேயில் ஃபஸ்ட்டு சின்ன எலமெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை ஸ்வாப் பண்ணும். ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு ஸ்வாப் பண்ணும். அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் எலமெண்ட்ஸில் செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எது அப்படின்னு பார்த்து அதை ஸ்வாப் பண்ணோம். இதே மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்வாப் மீன்ஸ் இடத்த வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். மூவ்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி எது வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னா என்டையர் அரேவும் சார்ட்டட் ஆர்டரில் ஆகிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒய் டு வி யூஸ் செலெக்ஷன் சார்ட்? இது உங்களுக்கு அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணுன்னு தான் கொடுத்துருக்கேன். செலெக்ஷன் சார்ட் அப்படின்றது குட் அட் செக்கிங். ஸோ இது ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டரில் இருந்துச்சுன்னா ஒன்றுமே ரொம்ப ஈஸி. இதுக்கு மெமரி ஸ்பேஸும் கம்மியாக தான் ஆக்குப்பைஸ் பண்ணும். அண்ட் தென் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும், அதாவது டெம்பரரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ இது செலெக்ஷன் சார்ட் மிச்ச அல்காரிதம் மாதிரி இருக்காது. செலெக்ஷன் சார்ட் அப்படின்றது கடைசி வரைக்கும் சார்ட் பண்ணிக்கிட்டே போகாது. நடுப்புறையே கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாலே அது அதோடு நின்றுடும். எல்லா ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே சார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இதோட நின்றுடும். இந்த அல்காரிதம் என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எது அதை எடுத்து ஸ்வாப் பண்ணு, அதுக்கு அடுத்த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எது அதை எடுத்து ஸ்வாப் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் செலெக்ஷன் சார்ட். சூடோ கோட் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குற அரேயில் எது சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் எலமெண்ட். ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதாவது இண்டெக்ஸ் 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட்டை வச்சுப்போம். அடுத்து ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்டில் எது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அரேயில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பொசிஷனில் கொண்டு போய் தூக்கி போடுவோம். அதான் ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன அப்படின்னா செகண்ட் எலமெண்ட் பொசிஷனை பார்ப்போம். அதை வந்து கம்பேர் பண்ணுவோம். அதை விட வேறு ஏதாவது சின்னதாக அந்த சின்ன எலமெண்ட் ஏதாவது நம்மளோட அரேயில் இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு வந்து முன்னாடி போடுவோம். இது மாதிரி எது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளோட அரே ஃபுல்லாக சார்ட் ஆகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை கொண்டு வந்து நம்ம கரெக்டாக போட்டுருவோம். இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா இது மாதிரி எது வரைக்கும் சார்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டால் அன்டில் த அரே இஸ் கம்ப்ளீட்லி சார்ட்டட். ஸோ ஒரு அரேயில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் வர வரைக்கும் இது மாதிரி சார்ட்டிங் ப்ரொசீஜர் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சம் போட்டு காட்டுறேன். சம் போட்டு காட்டினா நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ நம்ம செலெக்ஷன் சார்ட் சம் தான் போட போகிறோம். ஸோ கொடுத்துருக்குற அரேவை அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. அதான் இனிஷியல் அரே 13, 16, 11, 18, 14 and then 15 இனிஷியல் அரே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரை விட்டுடுங்க. இப்போ 16 எடுத்துக்க போகிறோம். 16ஓட ரிமைனிங் எலமெண்ட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ ரிமைனிங் எலமெண்ட்டில் எது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். 11. ஸோ இந்த 11 கொண்டு போய் 13 இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். 13 கொண்டு வந்து 11 இருக்கிற இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் பாஸில் இந்த 11 கொண்டு வந்து 13 கொண்டு வந்து 11 போட்டுருங்க. இப்போ 11 தென் 16 13 18 14 15. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ 11 விட்டுருங்க. ரிமைனிங் இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன 16. ஸோ 16ஓட மிச்சம் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் கம்பேர் பண்ணுங்கள். எந்த எலமெண்ட் வந்து சின்ன எலமெண்ட்டாக இருக்குது? ஸோ 13 தான் சின்ன எலமெண்ட்டாக இருக்குது. 13 கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு இந்த 16 கொண்டு வந்து கீழே போடுங்க. இப்போ செகண்ட் பாஸில் 11 13 16 18 14 15 இதான் செகண்ட் பாஸ். நெக்ஸ்ட் தேர்ட் பாஸ் பார்க்கலாம். இப்போ செகண்ட் பாஸில் 11 முடிச்சிட்டோம், 13 முடிச்சிட்டோம். இப்போ 16. ஸோ 16 வந்து கம்பேர் பண்ண போகிறோம். 16 கம்பேர் பண்ணுறப்போ ரிமைனிங் எலமெண்ட்டில் என்ன சின்ன எலமெண்ட்டாக இருக்குது? 14. 14 தூக்கி 16 இருக்கிற இடத்துல போடணும். இதை தூக்கிட்டு வந்து கீழே போடணும். இப்போ 11 13 நெக்ஸ்ட்டு 14
நெக்ஸ்ட்டு 18, நெக்ஸ்ட்டு 16, அப்புறம் 15. இப்போ ஃபோர்த்து பாஸில் இப்போ இந்த 18 இருக்குது. ஸோ இந்த 18 கொண்டு வந்து 15லேயும் 15 கொண்டு வந்து 18லேயும் போட போகிறோம். 11, 13, 14, இப்போ 15 தான் இங்கே போகுது. 15, 16, 18. இனிஷியல் அரேயில் நம்ம ஃபஸ்ட்டு 11 எடுத்தோம், அப்புறம் 13 கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணோம், அப்புறம் இந்த 14 கொண்டு வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம், அப்புறம் இங்கே 15 கொண்டு வந்து மாற்றுறோம். இப்போ 16 கொண்டு வந்து இங்கே கடைசியாக ஃபைனல் பாஸ், அதாவது 5th பாஸில் எழுதுகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த 11 தான் இந்த பாஸில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், 13 இந்த பாஸில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், 14 இந்த பாஸில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், 15 இந்த பாஸில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், 16 இந்த பாஸில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அட் த எண்ட் ஆஃப் த செலெக்ஷன் சார்ட் இது மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை தான் உங்கள் புக்கில் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இந்த பேராகிராஃபில் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த சம்மை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம் அப்படின்றது தான் இங்கே இடத்துல எழுதியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்சர்ஷன் சார்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.